நிறைய பாய்ஸ்க்கு நடக்கிறது என்ன? ஹலோ கைஸ், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் லிலை. அண்ட் இன்னைக்கு கண்டென்ட் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் அபியூஸ்னாலே கேர்ள்ஸ் வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ரைட்? சோ ஆனா பாய்ஸ் நிறைய அபியூஸ் நடக்குது அண்ட் அவங்க கோ த்ரூ பண்ற திங்ஸ் பத்தி யாரும் பேசுறதும் கிடையாது, அவங்களுக்காக யாரும் வாய்ஸ் அவுட் பண்றதும் கிடையாது. சோ ஐ எம் வெரி மச் ஹாப்பி டுடே தட் இன்னைக்கு நான் இதை வாய்ஸ் அவுட் பண்றேன் அப்படின்றத. சோ என்ன அப்படின்னா, பாய்ஸ் நிறைய கோத்ரூ பண்றாங்க, அபியூஸா இருக்கட்டும் இல்ல அஃபென்சிவா அவங்களுக்கு நடக்கிற விஷயமா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய கோத்ரூ பண்றாங்க. ஆனா அதெல்லாம் பேசுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னா கொஸ்டின் மார்க். அவங்களுக்குலாம் அவங்க ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. ஈவன் சில பேர் அவங்க கிட்ட ஷேர் பண்றதுக்குமே அவங்க எஸ்டேட் பண்றாங்க. ஏன்னா அவங்கள வச்சு யாராவது கிகிள் பண்ணிடுவாங்களோ, அதை வச்சு ஏதாவது காமிக்கா மாத்திடுவாங்களோ அப்படின்றதுனால சம்டைம்ஸ் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா என்கிட்ட இது வரைக்கும் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணி சொன்ன நிறைய பாய்ஸ்க்காக இன்னைக்கு நான் வாய்ஸ் அவுட் பண்றேன். சோ நான் முக்கியமா பிஃபோரா சொல்லிடுறேன், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நிறைய பேர் நல்லவங்களும் இருக்காங்க. ஐம் நாட் கோயிங் டு மீன் எவ்ரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இன் திஸ் சொசைட்டி, பட் அதுல சில பேர் இருக்காங்க, அவங்க பண்ற நிறைய விஷயத்தினால நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. சோ அத கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் நான் இதுல பாயிண்ட் பண்ண வரேன். அண்ட் நான் என் கண்ணால நிறைய டைம் பார்த்திருக்கேன். நான் வெளியில போயிட்டு வரேன், சம்டைம்ஸ் டிராவல் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா நியர்லி இந்த கோயம்பேடுல இருந்து மதுரவாயில் ரூட்ல வர அந்த பைபாஸ் சைடு எல்லாமே மேக்சிமம் ஒரு 9 o'clock மேல சாட்டர்டே சண்டேஸ் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க. சோ தட் இஸ் தேர் ஒர்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதையுமே நான் மதிக்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்க வீட்டுல அவங்களை செக்யூரா வச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க அந்த ரோட்ல நிக்க போறது கிடையாது, அவங்க அந்த செக்ஷுவல் திங்ல ஈடுபட போறது கிடையாது. ஆனா அவங்களுக்கு சரியான ஷெல்டர், ஃபுட் இது எல்லாமே இல்லாததுனால, சரியான அங்கீகாரம் இல்லாததுனால தான் இன்னைக்கு அவங்க அங்க நின்னுட்டு இருக்காங்க. சோ அவங்களையுமே நான் தப்பா மீன் பண்ண வரல, இதெல்லாம் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இன்டு த மெயின் கண்டென்ட், செக்ஷுவல் அபியூஸ் அது கேர்ள்ஸ் மட்டுமான ஃபர்ஸ்ட் இல்லன்றத நான் அகைன் சொல்ல விரும்புறேன். இப்போ நார்மலா ஒருத்தவங்க வெளியில போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்கள மேலே தப்பா பாக்குறது, நிறைய ஃபீமேல்ஸ் அவங்கள ஒரு பாக்குறதுல டிஸ்கம்ஃபர்ட்டா மேக் பண்றது, இந்த மாதிரி எப்படி கேர்ள்ஸ் நடக்கணும் அதே மாதிரி பாய்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம நிறைய பேருக்கு அது தெரியறதே கிடையாது. சோ ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் சொல்றேன். ஒரு ஃபியூ டேஸ் பிஃபோர் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வீட்டுக்கு போற டைம்ல ஒரு நியர்லி 21 to 22 இயர்ஸ் இருக்க ஒரு பாய். சோ அவங்க மேல், அவங்க நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க் முடிச்சுட்டு ஷிஃப்ட் முடிச்சுட்டு 11 o'clock பக்கம் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கு போற வரைக்குமே அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய அந்த ஃபாலோ பண்ற விஷயமா இருக்கட்டும், அது அந்த மேலுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் கொடுத்துச்சு அப்படின்றத அவங்க எனக்கு ஷேர் பண்ணாங்க. அதுதான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்ற இன்சிடென்ட் நடக்காத ஒருத்தான் நான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல வரல. என்கிட்ட என்ன சொன்னாங்களோ அது வித் ப்ரூஃபோட தான் அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அவங்க வீட்டுக்கு அவங்க ரீச் ஆகுற வரைக்குமே அந்த டிரான்ஸ்ஜெண்டர் வீட்டுக்கு கீழே வரைக்கும் போய் நின்று அந்த டிஸ்கம்ஃபர்ட்னஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதனால அவங்க என்ன தாட்ல வந்தாங்கன்றது நமக்கு வேண்டாம். பட் அதனால ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மேட் ஆச்சு இல்லையா, அது வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு இங்க யாருமே கிடையாது. why you people are doing thatன்றது தெரியல. இப்போ உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்குன்னா அதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க. அத காமனா ஒரு சின்ன பையன் கிட்ட டீல் பண்றது, இந்த வயசுல இருக்க பையன் கிட்ட அதை போஸ்ட் பண்ணி பண்றது, திஸ் இஸ் டோட்டலி ராங் அப்படின்றத நான் இங்க சொல்ல வரேன். அண்ட் இது இல்லாம டிராவல் பண்ற நிறைய இடத்துல நம்ம பாக்கலாம். மெயினா கோயம்பேட நோட் பண்ணி சொல்லலாம். சோ கோயம்பேடு மார்க்கெட் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கம் நீங்க டே டைம்லயா இருக்கட்டும் இல்ல நைட் டைம்ல இருக்கட்டும் ஈவினிங் டைம்ல இருக்கட்டும், சோ டைம் டசன்ட் மேட்டர். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நீங்க இந்த செகண்ட் போயிட்டு அந்த இடத்துல போய் பார்த்தாலுமே இப்பயுமே நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸா இருக்கட்டும், நிறைய ஃபீமேல் நிறைய மேல் இத டிரான்ஸ்ஜெண்டர் மட்டும் தான் பண்றாங்க. கண்டிப்பா நீங்க அவங்களை மட்டும் பாயிண்ட் பண்ணவே முடியாது. நிறைய மேல் நிறைய ஃபீமேல் இந்த ஜாப், அதாவது இந்த பாலியல் தொழில் பண்றவங்க மட்டும் இதை பண்றாங்கன்னு தயவு செய்து அவங்களை பாயிண்ட் பண்ண வேணாம். அதை தாண்டி இருக்க நிறைய பேருமே இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் போயிட்டு வர மேல்ஸ் இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் நீங்க தனியா ஒரு மேல் நீங்க நின்னு பாருங்க, கண்டிப்பா நான் சொல்றதை நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஈவன் ஃபேஸ் பண்ணவங்களுமே இந்த வீடியோ பாத்துட்டு இருப்பீங்க. ப்ளீஸ் டூ கமெண்ட் அண்ட் வாய்ஸ் அவுட். ஆமா இது எனக்கும் நடந்திருக்கு, பி அவேர் அப்படின்றத வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. இப்போ ஃபீமேல்ஸ் ஒரு விஷயம் நடக்குது, நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணுங்க நம்ம எல்லாம் சொல்றோம்னா மேலுக்கு நடக்கும் போது அதை நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணி தான் ஆகும். இல்லன்னா யாருக்கும் தெரியாது. பேசுறவங்க ஃபீமேல்ஸ் மட்டும் பத்தி பேசிட்டே தான் இருப்பாங்க. ஆனா மேலுக்கு இதை நடக்குதுன்னு சொன்னா மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியுன்றதுனால இன்னைக்கு நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். அப்போ மேலுக்கு டிஸ்கம்ஃபர்ட் நம்ம மேக் பண்றோம் அப்படின்னா அவங்க சொல்ல மாட்டாங்க, அந்த இடத்துல வெளியில வந்துருவாங்க போல்டா. பட் அது அவங்களுக்குமே கஷ்டத்தை மேக் பண்ணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பி அவேர் ஆஃப் இட் தான் நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் கூட நிறைய பாய்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் உங்ககிட்ட எடுத்து சேர்த்திருக்கேன். சோ பி அவேர் ஆஃப் இட். அண்ட் உங்களோட செக்ஷுவாலிட்டியில ரொம்ப கான்சியஸா இருங்க. டு த பாய்ஸ் ஐ எம் சேயிங். அண்ட் நீங்க அதனால கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அதை வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, கமெண்ட்லயுமே சொல்லுங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.